தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாவேக்காவுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை ஒரு அதிரடியான பட்டியலாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாரு அப்படி ஒரு ஜனரஞ்சகமான பட்டியல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னும் அதிரடியான பட்டியல்னு சொல்ல முடியாதுங்க. அவர் வின்னபிலிட்டி, லாயல்ட்டி ரெண்டையும் கணக்கு வச்சு அவரோட ஒரு 25 வருஷம் பயணித்து இருக்கிற, அவருக்கு விசுவாசமாக இருக்கிறவங்கள தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல்ல மாவட்ட செயலாளராக போட்டார். அநேகமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சில பேர் மட்டும் விடுபட்டிருக்கலாம், பெரும்பாலான அவருடைய மாவட்ட செயலாளர்கள் தான் சட்டமன்ற வேட்பாளர்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அதில் பாதி பேர் புதுமுகங்கள் அரசியலுக்கும் அதே போல் தேர்தல் அரசியலுக்கும், சாமானியர்கள் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் பெரிய அளவுக்கு திமுக அதிமுக வேட்பாளர்கள் அளவுக்கு இல்லை. அவங்கெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை நம்பி மட்டுமே தான் நிற்கிறாங்க களத்தில். அவருடைய அந்த செல்வாக்கு தங்களை கரை சேர்க்கும் என்று தான் நிற்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இப்போ 234 தொகுதியில் இப்படிப்பட்ட சாமானியர்களை நிறுத்தக்கூடிய ஒரு துணிச்சல் விஜய்க்கு இருக்குதுன்றதை நிச்சயமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா பல கட்சிகளில் நேர்காணலில் போயிட்டு வந்தவங்க சொன்னது தான், எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, மினிமம் 1 கோடி செலவு பண்ணுவீங்களா, பண்ணுவேன்னு சொன்னால் சும்மா வாயில் சொன்னால் போதாது, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களாம், அதெல்லாம் கொண்டு போய் காட்டியிருக்காங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தொகுதியில் 40 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு உச்ச வரம்பை வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கட்சிகள் தொடங்குறதே 1 கோடியில் தான். இல்லை, எனக்கு வந்த தகவல். அதனால் இன்றைக்கி பணநாயகமாக தான் இருக்குது. ஜனநாயகம் என்பது அழிந்து வருகிறது மெல்ல. இப்போ கூட நான் பார்த்தேன், ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்னு ஒரு கட்சி சொல்லிச்சு. இப்போ நம்ம முதல்வர் ஓவன், அப்புறம் மிக்சர் எல்லாமே தருவாங்க. எல்லாத்திற்குமான 8000 ரூபாய் டோக்கனை கொடுப்போம். நீங்க ஒரு கோடைக்கால உதவி பணம், குளிர்கால உதவி பணம். அதாவது மக்களை தங்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்க முடியாத கட்சிகள், அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அவங்கள கரப்ட் பண்ண பார்க்குறாங்க. சலுகைகளை வாரி இறைத்து அந்த சலுகைகளுக்காக அவர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் நான் மணி சார் சொன்ன மாதிரி தான் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு எழுச்சி இருக்குங்க. இவங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்களுக்கு இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதனால தான் 20 நாள் தான் இருக்குது, இன்னும் பிரச்சாரம் பண்ணலையே, எத்தனை இடத்துக்கு போவார்னா அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி பழைய காலம் இல்லை. இது சமூக ஊடக காலம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட என்ன நடக்குது, என்ன போச்சுன்றது பேப்பர்லாம் மறுநாள் காலையில் தான் வரும், உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறார்கள். அதே போல் இப்போ இன்றைக்கி பேசினார் விஜய் அந்த தாஜ் கோரமண்டலில் அறிமுகம் செய்து, அது ஏதோ அந்த அறையில் இருந்த 200 பேர் மட்டும் கேட்கல, கோடிக்கணக்கான பேர் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலும் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ தேர்தல் பிரச்சாரம் அது ஓகே சார். இப்போ அதிமுகவில் இடம் மறுக்கப்பட்டவர்கள் உடனடியாக இங்கே வந்திருக்காங்க. லிஸ்ட்டு வருது, அதில் பேர் இல்லை, அவங்க இங்கே வந்திருக்காங்க. தூசிமோகன் வந்திருக்காங்க, வரிசையாக ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்குது. அதே மாதிரி திமுகவில் சீட்டு கேட்ட ஒப்பந்தார் RS முருகன் இங்கே வந்திருக்காரு. ஒரு இரவுக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கேன். அதாவதுங்க அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்ற மாதிரி தேர்தல் அரசியலில் உங்களுக்கு அந்த தொகுதியில் அவங்க வேறு ஒரு ஆளை சாமானியரை வச்சுருந்துருப்பாங்க. இவர் ஏற்கனவே பிரபலமாகி ஒரு கட்சியில் இருந்து மக்களிடையே அறியப்படுகிறவர். அப்போ அவர் வின்னபிலிட்டியில் அவர் வராரும்போது சேர்த்துக்கிறது அது என்னை கேட்டால் புத்திசாலித்தனம் தானே. 3 முறை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தையும், வாழ்க்கை பூரா அதிமுகவிலிருந்து திமுகவை திட்டி தீர்த்த அந்த வைத்தியலிங்கத்தையும், மனோஜ் பாண்டியனையும் கூசாமல் அவர்களை அரவணைச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற திமுகவும் நம்ம ஒன்றும் கொஸ்டின் பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் வேற ஒரு கட்சி அதிமுகவை இன்றைக்கும் திமுக அதை தாவேக்கா பெரிய எதிரியாக சொல்லுங்க. அவங்கள பொறுத்தவரை திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரின்றாங்க. எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டின்னு கூட காலையில் டிக்ளேர் பண்ணார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு புதிய கட்சி, 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது.
அந்த கட்சிக்கு எதிராக என்னெல்லாம் பிரச்சாரம் நடத்தப்பட்டது. 10 நாளைக்கு முன்னால் ஒரு பிரச்சாரம் வந்தது தொலைக்காட்சிகளில், அவர் தேர்தலே நிற்க போகிறதில்ல பாருங்கள் நீங்கள், விஜய் வில் நாட் கண்டெஸ்ட்டு. 234 ஆட்கள் இருக்காங்களா அவர்கிட்ட, போடுறதுக்கு ஆள் இருக்கா? ஆளே இல்லை. தேர்தலை அவர் புறக்கணித்து விடுவார். அமித்ஷா கையை முறுக்கிட்டாரு, அமித்ஷா ஆணையிட்டார். எல்லா கதைகளும் ஓடிச்சுங்க ஒரு 10 நாளாக. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் 4000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. தாவேக்கால 234 தொகுதிக்கு 4500க்கு மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்கிறார்கள். வாங்கினவங்க 10,000க்கு மேலே, அது 100 ரூபாய் நான் எல்லாம் வாங்கிட்டான். ஆனால் திரும்ப கொடுத்தவர்கள் சீரியஸாக ஒரு 4500 பேர். நீங்கள் ஆவரேஜாக போட்டு பாருங்கள், 4500 டிவைடட் பை 234, ஒரு தொகுதிக்கும் 15 பேருக்கு மேலே போட்டி போடுறாங்க. இந்த தகவல்கள் தரவுகள் தெரியும் போதே ஊடகத்தில் இருக்கிறவங்க அடித்து விட்றாங்க, ஆளே இல்லைங்க தேடிட்டு இருக்காருங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அந்த இயக்கம் வந்து புதிய இயக்கம், புதிய இளைஞர்களை நம்பி இருக்கிறாங்க. புதிய இயக்கம், புதியவர்கள், இவங்கெல்லாம் இப்படி ஸ்ட்ராங்கான ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கேண்டிடேட்ஸை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அந்த வியூகங்கள் இல்ல, வலிமைன்றது நீங்க எதை சொல்றீங்க? வலிமைன்றது எதை சொல்றீங்க? அறிமுகத்தை சொல்றீங்களா? பிரபலத்தை சொல்றீங்களா? அறிமுகம், தேர்தல் வியூகம், பணபலத்தை சொல்றீங்களா? இந்த எல்லாமே புதிதா வந்திருக்கிறவங்களுக்கு தேர்தல் வியூகத்தை எப்படி கட்டமைக்கணும் இதெல்லாம் தெரியணும்ல. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 9.5 வருஷம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து நல்ல ஆட்சியை, கரப்ஷன் இல்லாத ஆட்சியை கொடுத்தவர் காமராஜர். காமராஜரை தோற்கடித்தவரை தோற்கடிக்கிறதுக்கு முன்னால் யாருக்காவது தெரியுமா? சீனிவாசனை, சீனிவாசன் தோற்கடித்த பிறகு தான் இவர் யார் ஸ்டூடெண்ட் லீடரான்னு தெரியும். அதனாலங்க மாணவன். அதனால நீங்க வந்து மக்கள் இல்ல பணபலம் இதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது. அதுக்கு முன்னாடி தீகாங்கிற அமைப்புல அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. 49ல இருந்து 67 வரைக்கும் என்ன இருக்காங்க, பயணிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டமைப்பு அங்கே ஒரு பலமா இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு இவங்களால முடியுது. இப்போ இங்க அந்த மாதிரியான ஒரு வலிமையான கட்டமைப்பு இல்ல. திமுகங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு காமராஜர் தோல்வி அடையல. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கட்டமைப்பே தேவையில்லைங்க. ஒரு ஆள் நேபாளத்தில் 35 வயசுல பிரதமர் ஆயிட்டான் பாருங்க. 2 வருஷம் கூட அவளை கட்சி தொடங்கி எப்படி வந்தாலும் சமூக ஊடகம் தான் கம்ப்ளீட்டா கேம்பெயின் சமூக ஊடகத்தில் நடந்தது. மக்கள் மாற்றம் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளத்தை தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடலாம். ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லாம் சின்ன பின்னமாயிடுச்சு. ஒரு சின்ன பையன் 3 வருஷம் கூட இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே வலிமையாக இருந்தார்கள். அப்புறம் கல் வச்சு கடப்பாறை வச்சு பேஸ்மெண்ட் போட்டு கட்டடம் கட்டினா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு இரவில் எல்லா விஷயம் மாறுதுங்க. சார் விஜய், நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் 2 தொகுதியில் போட்டிட்டு நீங்க எப்படி பார்க்குறீங்க? பர்சனலாக அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் குமார் சார் சொன்னதில் உடன்படுறேன். அவர் 2 தொகுதியிலையும் ஜெயிப்பார். இன்னைக்கு கூட பார்த்தேன், இப்போ சமீபத்தில் அந்த திருச்சி கிழக்கு எம்எல்ஏவாக இருக்க இனிக்கோ அவர் ஏதோ சொல்கிறார், சவால் விடுறார், நான் 1 லட்சம் வாக்கில் தோக்கடிப்பேன், பெரம்பூரில் நிற்காம இங்கே வா அப்படின்றாரு. இதெல்லாம் வந்துங்க சும்மா வெற்று சவடாலுங்க, வாய்ச்சவடால். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இணையான மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் பெற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து எடப்பாடி கூட இல்லைங்க, விஜய் இருக்கிறாருங்க. அப்போ நான் ரொம்ப அவை அடக்கத்தோடு சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு இணையாக என்று. அந்த அளவுக்கு இருக்கிற ஒருத்தரை போயிட்டு ஒரு எம்எல்ஏ லோக்கலில், அவர் யாருன்னே அந்த தொகுதிக்கு வெளியே தெரியாது, அவர் வந்து சவால் விடுறாருன்னா அவங்க பயந்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் நான் இதை ஏற்றுக்கலைங்க. ஏன்னா 2லையும் ஜெயிக்க போகிறாரு, எப்படியும் ஒன்றை ரிசைன் பண்ணணும், 2ஐயும் வச்சுக்க முடியாது இல்லை சட்டத்தின்படி. அப்போ ஒன்றை ரிசைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு தேர்தல், மறு தேர்தல், இடைத்தேர்தல், ஒரு ஆளை போடணும், செலவு, கவர்மெண்ட் செலவு, தேர்தல். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய ஆலோசகர்கள் யாரோ அவருக்கு இந்த யோசனை, அதாவது பேன் தமிழ்நாடுன்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு, அவர் ஒன்றும் நிரூபிக்கவே தேவையில்லை, அவர் பேன் இந்தியா இப்போ. ஆனால் அவங்க தவறாக அவரை வழிகாட்டி தமிழ்நாடு பூரா நீங்கள் வந்து டெல்டாவில் ஒரு சீட்டை போடுங்க, நல்ல வேலை கன்னியாகுமரியில் ஒன்று போடுங்கன்னு சொல்லாத போயிட்டாங்க. நார்த்து, சென்ட்ரல், சவுத் எல்லாமே நீங்கள்னு. அதனால் அது தவறான வழிகாட்டுதல். அவர் அதை ஏற்றிருக்கக்கூடாது. அவரை பொறுத்தவரையில் இவர் கரெக்டாக சொன்னாருங்க. ராகுல் காந்தி வயநாட்டிலையும் கேரளாவில்
அமேதி உத்தரப்பிரதேச போட்டி போட்டதுன்னு காரணம் இருக்குது. அவர் அமேதியில் தோற்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தார், ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டார். ஆகவே திரும்பவும் அந்த சூழல் வந்தால் பாராளுமன்றத்துக்குள்ளே போக முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி திட்டம் போட்டு சாலிடாக எங்கே ஜெயிக்க முடியுமோ, தொடர்ந்து 50 வருஷமாக காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு இருக்க வயநாட்டை தேர்ந்து பண்ணி அவரை பாராளுமன்றத்துக்கு வெளியே நிறுத்தக்கூடாது, அவர் உள்ளே போனதுக்காக தான் 2 தொகுதி போட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. இன்றைக்கி பெரம்பூர்லேயும் சரி அல்லது திருச்சி கிழக்குலேயும் அடிச்சுக்கிட்டு வருவார் அவர். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, பிரச்சாரம் எப்படி இருக்கும்ல சார், லோக்கல்ல ஒரு பிரச்சாரம் இருக்கும்ல, அவர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு, அங்கே அவர் ஜெயிச்சுக்காரு, இங்கே எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு லோக்கல்ல ஆப்போசிட் கேண்டிடேட் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போவார்ல, அதெல்லாம் இது 2 பகுதியிலுமே பண்ணும்போது அது விஜய்க்கு வீக்கா மாறும்ல. இல்லை நான் தான் சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கோ, அவரை பற்றி இங்கே தோத்துருவாருன்னு பயந்துட்டு அங்கே போயிருக்காருன்றது சொல்கிறதுக்கோ எதிராளிகளுக்கு இடம் கொடுத்துட்டாரு. இதை அவர் செய்திருக்க வேணான்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். 2வது இப்போ நான் சொல்கிறேன், பெரம்பூர்லங்க இன்னைக்கு லோக்கல் எம்எல்ஏ கம்ப்ளீட்டாக ஓவன் மிக்சிலாம் இப்போ தானே அறிவித்தார் முதலமைச்சர், எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. எல்லா மந்திரிகளும் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்பலை, தங்களுடைய அரசினுடைய சாதனைகளை நம்பலை, மாறாக குக்கரையும் ஓவனையும் மிக்சரையும் படத்தையும் தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள் தொகுதியிலும் போயிடுச்சு. மணி சார் அப்படியா? ஆமாங்க, லாரியா போய் இறங்கி இந்த பறக்கும் படை என்ன பண்ணுதுன்னு தெரியல. துணை முதல்வர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வீடு வீடாக கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் நேரு ஒரு 1.5 லட்சம் பேர் கொடுத்தாரு. அது டிவில எல்லாம் வந்தது சார். தூத்துக்குடி தொகுதியில் தாவக வேட்பாளர் கொடுத்தாரு சார். அவங்க 2 பேர் கொடுத்தாங்க, 232 தொகுதியில திமுக கொடுத்தாங்க. அதனால அவர்களுக்கு திமுகவுக்கு தன்னம்பிக்கை குறைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லைன்னா இப்பவே ஆரம்பிக்க மாட்டாங்க இந்த வேலையெல்லாம். அதனால அவர் 2 தொகுதியில் நின்னதை நான் பர்சனலாக அதை நான் விரும்பலை, அதை நான் ஏற்றுக்கலை. வாபஸ் வாங்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன், வாங்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா மனு தாக்கலே 30ஆம் தேதி தான் தொடங்குது. அதனால் வேற யாராவது திருச்சி கிழக்கில் போட சொல்லி இந்த மீடியா மூலமாக நான் அவருக்கு அப்பீல் பண்ணுறேன். தேவையில்லாமல் சர்ச்சைகளை பிரச்சாரத்தை பண்ண வேண்டாம். யூ ஆர் எ நோன் என்டர்டெய்னர், பாப்புலர் லீடர் இன் தமிழ்நாடு. இதுக்கு ஒரு சாட்சியம் தேவையில்லை. 2 தொகுதியில் நின்று தானே அவர் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணுன்றது என்னுடைய. அது சாரோட அதீத நம்பிக்கை. அதாவது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் இந்த கட்சியை கட்டமைத்து இவ்வளவு பெரிய ஆர்கனைசிங் பண்ணி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். தோத்து போயிட்டார் என்றால் அவர் 0 ஆயிடுவார். அதை வச்சு தான் வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? வாய்ப்பு சொல்றேங்க, வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. தொகுதியில் ஒரு பிரபல தலைவர் நின்னாருன்னா அதற்காக அவர் நாடு பூரா சுத்தும் பொழுது வர வேண்டியிருக்கு அதிக நேரம். அப்போ அவர் அதை சுற்றி உள்ள 10 தொகுதியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அதுக்காகத்தான் திருச்சியையும் செலக்ட் பண்ணி சென்னையும் செலக்ட் பண்ணது. அது அவங்களுக்கு அதிகமான அறுவடைக்கு பண்ண முடியும் வாக்குகளை, அதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. அதனால அது சரிதான். அந்த ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் நீங்க கேட்டீங்களே கட்டமைப்புள்ள கட்சிகள்னு, பல 10 ஆண்டா கட்டமைப்புள்ள இருந்த ஒரே காரணத்திற்காக ஒவ்வொரு கட்சியிலையும் யாருக்கு வேட்பாளர் கொடுக்காங்களோ எதிர பவர் குரூப்ஸ் பயங்கரமா இருக்கு. பவர் குரூப்ஸ் பயங்கரமா இருக்கு. அதனால அவங்க எல்லாம் தானே வந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. பவர் குரூப்ஸ் அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே அதிகாரம் அப்படி அதிருப்தியாளர்கள் தானே அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல SR ராஜா தாம்பரத்துல நேத்து பாலுவை முற்றுகை பண்ணாங்க, TR பாலுவை. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் யாரோ ஒரு முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை வேட்பாளரா போட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ரகலை நடந்துட்டு இருக்கு. இது எல்லா தொகுதியிலும். இப்ப மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ், அப்புறம் விஜயுடைய PA 20 வருஷத்துக்கு முன்னாலன்னு ஒருத்தரை கூட்டு சேர்த்தாங்க இல்ல, செல்வகுமார். அவர் சொல்றாரு 2 நாளில் நான் முடிவெடுப்பேன். ஏன்னா அவர் எதிர்பார்த்து இருந்திருக்காரு. இப்ப அவர் சுயேட்சையா பத்தி அவர் அதே போல இந்த சத்யராஜ் டாக்டர் அவங்க முகநூல்ல போட்டிருக்காங்க 2 நாளில் நான் நல்ல செய்தி சொல்றேன். அது எல்லா கட்சியிலும் இருக்கும். தாவேகால அது குறைவாக இருக்கும் புதிய கட்சி என்பதால். சார்